கருணை கொலை. இறைவன் கொடுத்த இந்த உயிரை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகி எந்த விதமான மருத்துவ முன்னேற்றமும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு மிகப்பெரிய ஒரு மரண அவஸ்தையை, ஒரு சித்திரவதையை ஒரு உயிர் அனுபவிச்சு கொண்டே இருக்கு, அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கும்போது அந்த உயிருக்கு மரணம்தான் ஒரு சிறந்த விடையாக இருக்கும். அதனால் அப்பேற்பட்ட உயிர்களை கருணை கொலை செய்து கொள்வதில் தப்பில்லை அப்படின்னு ஒரு முடிவெடுத்து கருணை கொலையை முதல்ல அங்கீகரித்த ஒரு நாடு அப்படின்னா நெதர்லாந்து அப்படின்னு சொல்லலாம். நெதர்லாந்து நாட்டில் கருணை கொலை சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற கீழ்த்திசை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த நோய்கள் இருக்கும், அதற்கான மருத்துவர்கள் இருப்பாங்க, அதற்கான மருத்துவமனைகள் இருக்கும். ஆனால் மேற்கத்திய நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், மனம் சார்ந்த மருத்துவர்கள் இருப்பாங்க, மனம் சார்ந்த ரீதியில் தான் அங்கே மருத்துவமே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த உளவியலாளர்கள் சைக்காட்டிஸ்டுக்கெலாம் எங்கே வேல்யூ அதிகமாக இருக்கும்னா மேலை நாடுகளில் தான் அதிகமாக இருக்கும். இந்தியா போன்ற நாடுகளில் அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு இடமே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனாலும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியில் சொல்லிடுவோம். நம்முடைய குடும்ப அமைப்பாக இருக்கட்டும், நம்முடைய உறவு முறைகளாக இருக்கட்டும், நம்முடைய கூட்டு குடும்ப வாழ்க்கை அல்லது நண்பர்களோட பழகுவது, இந்த மாதிரி பல காரணங்களால் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பின் அடையாளமாக நம்ம சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிடுவோம். ஆனால் வெளிநாடுகளில் அதற்கு வாய்ப்பே இருக்காது. அவங்கள்ட்ட யாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதால பெரிய ரீதியில் யாருக்கிட்டே பழகிறதோ பேசுகிறதோ எதுவுமே இருக்காது. எல்லாமே அவங்களுக்குள்ளேயே போட்டு வைத்துக்குள்ளே இருப்பதனால மன ரீதியான அழுத்தங்கள் வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால தான் அங்கே வெளிநாட்டில் உளவியல் ரீதியான மருத்துவர்கள் அங்கே அதிகமாக இருப்பாங்க. நெதர்லாந்தில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விடையாக இது இருக்கலாம் அப்படின்னு அவங்க அந்த கருணை கொலையை அங்கீகரிக்கிறாங்க. அதாவது மரணம் ஒரு கடைசி வழியாக இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி மரணம் தான் ஒரே வழிங்கிற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களால ரொம்ப பெரிய மன அழுத்தத்தில் இருந்தாலே அவங்க தற்கொலை செய்து கொள்வது தவறு என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மரண தண்டனைகள் வேண்டாம் என்று நீதிமன்றங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட, கருணை கொலை செய்து கொள்கிற அளவுக்கு துணிஞ்சதுனால நெதர்லாந்து நாட்டில் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு கருணை கொலை செய்து கொள்கிற எண்ணிக்கை கூடிக்கொண்டே போயிருக்கிறதே ஒழிய ஒரு ஆண்டிலிருந்து அடுத்த ஆண்டு குறைந்ததாக வரலாறே இல்லை. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் கருணை கொலைக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் ஒரே ஒரு வழக்கில் மட்டும் உச்சநீதிமன்றம் ஒரு வினோதமான தீர்ப்பை வழங்கினார்கள். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, அவங்க ஒரு நர்ஸாக இருக்காங்க. அவங்க அந்த மருத்துவமனையில் உள்ள ஒரு மருத்துவரை அவங்க விரும்புகிறாங்க. அப்போது அவங்க திருமணமாகி வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த மருத்துவமனையில் உள்ள ஒரு ஊழியரால் அவங்க பாதிப்புக்குள்ளாராங்க. அவர் சங்கிலியை வச்சு இறுக்கி கெட்டுறது மூலமாக அவங்க சுயநினைவை இழந்துடுறாங்க. அதனால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே மருத்துவமனையில் படுக்கையாக இருக்காங்க. அங்கே கூட இருக்கிற ஒரு நர்ஸ் தான் அவங்கள முழுக்க பார்த்துக்கிறாங்க. அப்போ ரொம்ப நோய்ப்பட்ட நிலையில் அவங்களுக்கு எந்த விதமான மருத்துவ முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமையில் அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. அப்போ கூட உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய உறவினர்னோ அல்லது தோழிங்கிறதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு அவங்கள ஒதுக்கிடுறாங்க. அவங்க சார்பாக அந்த மருத்துவமனையில் இது வரைக்கும் பார்த்துக்கிட்ட அந்த மருத்துவர் ஒப்புதல் செஞ்சால் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகும் கூட அவர்களுக்கு கருணை கொலை நடக்கவில்லை என்பதுதான் இந்தியாவிலே வரல. அதன் பிறகு கூட அவங்க இயற்கையான முறையில் தான் அவங்களுடைய மரணம் நிகழ்ந்தது. அந்த அளவுக்கு கருணை கொலை செய்வதற்கான விதிமுறைகள் உலகத்தில் பல நாடுகளிலும் இருக்கிறது என்றாலும் கூட கருணை கொலையை அங்கீகரிக்காத ஒரு நாடாக இன்றைக்கும் இருக்குது நம்முடைய இந்தியா. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.